ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் கமெண்ட்டு போட்டு வரீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போன அன்னைங்களை காணமேன்னு சொல்லி பல்லவன் தேடிக்கிட்டு இருக்கான். என்னடா இங்கிட்டும் போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நடேசன் கேட்குறாரு. கேட்கையில் அன்னை ஏதோ பஞ்சாயத்தில் மாட்டிக்கிச்சான், அதனால அண்ணியும் அன்னைங்க 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், என்னையை மட்டும் எவ்வளவு பேசுகிறீங்கடா, அவன் மட்டும் புழுக்குன்னு போய் பஞ்சாயத்தில் மாட்டிக்கிறான்டா. நீங்கள் வேறு சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியுமா அன்னை தப்பு பண்ணுச்சு பண்ணலைன்னு, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்ப போய் பல்லவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னடா அண்ணனை காணணுமேன்னு சொல்லி நினைக்கிறாரு. காரில் வர நம்ம சோழன் பார்த்திங்கன்னா கோவத்தில் வராரு. அவங்க அன்னை மேலேயும் பாண்டி மேலேயும், நம்ம பாண்டியும் நம்ம சேரன் அண்ணனும் நம்ம எவ்வளோ நம்பணும், அன்னை 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, நான் அந்த இடத்துல என்னையை விட்டு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே, இவ்வளோ தூரம் நம்மளை இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சோழனுக்கு கண்ணு முன்னு தெரியாத கோபம். வீட்டுக்கு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை அடக்கி வச்சுட்டு உக்காந்துருக்காப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. பல்லவன் வீட்டுக்குள்ளே இருந்து ஓடி வந்து அன்னைங்களை பார்த்தோன்னே வீட்டுக்குள்ளே வர விடுறேன். அதில் உடனே எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஆளுக்கு ஒரு மூலையில் நிற்கிறாங்க. நின்றோடனே சரின்னு சொல்லி சேரன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் போய் ஒரு செம்பு தண்ணி மோந்துட்டு வந்து சோழன்கிட்ட கொடுக்குறாரு. சோழன்கிட்ட கொடுத்தோன்னே சோழன் கோபத்தில் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செம்பை தள்ளி விட்டுட்டு அவர் இருக்க கோவத்தை ஃபுல்லாக காட்டுறாரு. அப்போ பல்லவனும் கேட்குறான், என்னன்னு, நீ என் தம்பிடா, நான் உன்கிட்ட ஒன்றும் பேச மாட்டேன்டா, உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. அப்போ சேரன் சொல்கிறாரு, டே நாங்கள் என்னடா வீம்புக்குன்னாடா பண்ணோம், நீ இதே மாதிரி தப்பு பண்ண, அதனால தான்டா நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைன்னா நாங்கள் ஏன்டா நம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சேரன். பாண்டி நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசிட்டு இல்லைடா பாண்டி, இருடா நான் பார்த்துக்கிறேன்டா விட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சோழன் சொல்கிறாரு, சேரன் அண்ணே, உனக்கு தவிர்த்து வேறு யாருக்கு தெரியும், நான் நிலா மேலே என் உயிரையே வச்சுருக்கேன், அவங்க என்னை நம்புகிறாங்களோ நம்பலையோ, நீங்கள் 2 பேரும் தான் என்னை நம்புவீங்கன்னு நினச்சி நான் உறுதியாக நின்றேன். கடைசியில் பார்த்தா என்னை நம்ப மாட்டாங்கன்னு நினச்சேன். நிலா கூட என் கூட நல்லா ஸ்டெடியாக நின்றாங்க. நீங்கள் 2 பேரும் என்னை ஏமாற்றிட்டீங்க, எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பாவம் சேரன் அண்ணனும் ஒரு பெத்தவ இடத்துல இருக்காங்க, ஆனாலும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. உங்களுக்கும் சேரன் அண்ணனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்டில் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த நாடகம் வேஸ்ட்டுன்னு. நாடகம் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒன்று நினச்சி கொண்டு போகிறாங்க, அது வேறு விதமாக போய் முடியுது. சீக்கிரத்தில் கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க.